ட்ரம்பின் அடுத்த அடாவடி. இந்தியாவுக்கு 50% வரியை மெக்சிகோ விதித்ததன் பின்னணி. அடங்காத அமெரிக்கா. அமெரிக்காவை தொடர்ந்து தற்போது மெக்சிகோ நம் நாட்டுக்கு 50% வரியை விதித்துள்ளது. இதனால் நம் நாட்டுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நம் நாட்டிலிருந்து மெக்சிகோவுக்கு செல்லும் ஏற்றுமதி சரிவை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் மெக்சிகோவின் வரி விதிப்பின் பின்னணியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்னும் சொல்லப்போனால் ட்ரம்பின் மிரட்டலால் தான் மெக்சிகோ நம் நாட்டுக்கு 50% வரியை விதித்துள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம் நாட்டிற்கு 50% வரியை விதித்தார். உக்ரைன் மீது போர் தொடுத்து வரும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவது மற்றும் அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி இந்த வரியை டொனால்டு ட்ரம்ப் விதித்தார். அது மட்டுமின்றி உக்ரைனுக்கு ஆதரவாக உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் இந்தியா மீது வரியை விதிக்கும்படி கட்டளையிட்டார். ஆனால் எந்த நாடுகளும் வரியை விதிக்கவில்லை. இப்படியான சூழலில்தான் தற்போது மெக்சிகோ நம் நாட்டின் மீது திடீரென்று 50% வரியை விதித்துள்ளது. மெக்சிகோ செனட் சபையில் நடந்த விவாதத்தில் இந்தியா, சீனா மற்றும் பிற ஆசிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல பொருட்களுக்கு அதிகபட்சமாக 50% வரை புதிய வரிகளை விதிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மெக்சிகோவுடன் வர்த்தக ஒப்பந்தம் இல்லாத நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் வாகனங்கள், வாகன உதிரி பாகங்கள், துணிகள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் ஸ்டீல் போன்ற பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும். இதன் மூலம் இந்தியா, தென்கொரியா, சீனா, தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற நாடுகள் இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு மெக்சிகோவுக்கு கூடுதலாக $3.76 பில்லியன் வருவாய் கிடைக்கும். இந்த புதிய வரி விதிப்பு என்பது 2026 ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நம் நாட்டின் வர்த்தகத்தில் பெரும் சவாலை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷீன்பாம் கூறுகையில், உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும் முயற்சியாக வரி விதிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். ஆனால் உண்மையில் இதன் பின்னணியில் அமெரிக்கா உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவும் மெக்சிகோவும் அண்டை நாடுகளாக உள்ளன. இரு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன. அமெரிக்கா என்பது மெக்சிகோவின் நெருங்கிய வர்த்தக பங்காளியாகும். USMCA ஒப்பந்தம் மறு ஆய்வு செய்யப்படுவதற்கு முன்பு டொனால்டு ட்ரம்பை திருப்திப்படுத்தும் ஒரு முயற்சியாகவே மெக்சிகோ இந்த வரி விதிப்பை அமல்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. USMCA ஒப்பந்தம் என்பது அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா இடையே வரியில்லா வர்த்தக ஒப்பந்தமாகும். இதன் மூலம் 3 நாடுகளும் பலனடைந்து வருகின்றன. இதனை மறு ஆய்வு செய்வதாக ட்ரம்ப் சமீபத்தில் அறிவித்தார். கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கும் இப்போது பிரச்சனை இல்லை. இதனால்தான் கனடாவுக்கு அதிகப்படியான வரிகளை ட்ரம்ப் விதித்தார். மெக்சிகோவையும் மிரட்டி வந்தார். மெக்சிகோவின் பல்வேறு பொருட்களுக்கும் வரி போடுவதாக மிரட்டினார். குறிப்பாக கடந்த சில வாரங்களாக மெக்சிகோ நாட்டின் ஸ்டீல் மற்றும் அலுமினிய பொருட்களுக்கு 50% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அச்சுறுத்தி வருகிறார். அதோடு அமெரிக்க விவசாயிகளுக்கு நீர் வழங்கும் ஒப்பந்தத்தை மெக்சிகோ மீறியதாகவும் இதற்காக 5% வரி விதிப்பேன் என்று ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தார். இதனால்தான் டொனால்டு ட்ரம்புக்கு பயந்து மெக்சிகோ நம் நாட்டுக்கு 50% வரியை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் இந்த லிஸ்டில் சீனாவும் உள்ளது. ட்ரம்ப் ஏற்கனவே இந்தியா, சீனாவை குறிவைத்து வரி விதித்தார். இதனால் அவரது பாணியிலேயே மெக்சிகோவும் வரியை போட்டு அவரை சமாதானம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி மெக்சிகோ எல்லை வழியாக பலரும் அமெரிக்காவுக்கு ஊடுருவி வருகின்றனர். இதனை மெக்சிகோ தடுக்க தவறி உள்ளதாக ட்ரம்ப் கூறி வந்தார். இப்படி தொடர்ந்து மெக்சிகோவை வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களை சுட்டிக்காட்டி ட்ரம்ப் விமர்சித்து வந்த நிலையில் அவரை சமாதானம் செய்ய மெக்சிகோவுக்கு வேறு வழி இல்லை. இதனால்தான் நம் நாடு உட்பட பிற ஆசிய நாடுகளை குறிவைத்து 50% வரியை மெக்சிகோ விதித்துள்ளதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர்.